தொடர்ந்து இங்கே பதவியேற்று சில மாதங்கள்லேருந்து 2021 தொடர்ந்து சர்ச்சை கருத்துக்களை பேசிகிட்டு இருக்கார். இப்போ லேட்டஸ்ட் எபிசோடு இது இப்போவும் பேசியிருக்கார். முதலமைச்சர் தொடங்கி எல்லா தலைவர்களும் எப்படி எதிர்வினை ஆற்றினாங்கன்னு பார்த்தோம், கூட்டணி கட்சிகள் எல்லோரும். உங்களுடைய பார்வை, முதல் கட்ட பார்வை. தமிழ்நாடு அமைதியாக இருக்குது, தமிழ்நாடு வளமாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வருகிற பிற மாநிலத்தவர்கள் இங்கேருந்து போக விரும்புறதில்லை. அவங்க ஏழை தொழிலாளிகளாக வந்தாலும் சரி, பணக்கார முதலாளிகளாக வந்தாலும் சரி, அதிகாரிகளாக வந்தாலும் சரி, இல்லை அரசாங்கத்தினுடைய ஏஜெண்டுகளாக வந்தாலும் சரி, அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டா திரும்பி போக அவங்களுக்கு மனசில்லை அப்படின்னு ஒத்துக்கிற அளவுக்கு தமிழ்நாடு நல்லா இருக்குது. இது தமிழ்நாட்டுக்கு மேலே வடக்க இருக்கவங்களுக்கு ஒரு பொறாமையை உருவாக்குது. அந்த பொறாமை ரெண்டு விதமாக அவங்கள பேச வைக்குது. ஒன்று, இந்த அமைதியை கெடுக்கிறது எப்படி, வன்முறையை வளர்க்குறது எப்படி. ரெண்டாவது, இந்த மாநிலத்தின் மீது வெறுப்பையும் பழியையும் போடுறது எப்படி. அது இல்லாத ஒன்றை பழியாக சொல்கிறது, அது வெறுப்பை வளர்க்குறது. இன்னொன்று, இந்த பேச்சுகள் மூலமாக இந்த தமிழ்நாட்டில் திட்டமிட்டு வன்முறையை தூண்டுவது. இதுக்கு மூணாவது ஒரு பரிமாணம் இருக்குது. என்னென்னா, தமிழ்நாட்டின் மீது இந்தியாவினுடைய பிற மாநிலங்களுக்கு, அந்த மாநிலத்தில் இருக்கவங்களுக்கு கோபமும் வெறுப்பும் வர மாதிரி நடந்துக்கிறது. இதுக்கு பேர் தான் பிரிவினை மனப்பான்மை, இதுக்கு பேர் தான் தீவிரவாதம், இதுக்கு பேர் தான் நாசி அணுகுமுறை. இந்த மூன்றையும் ஒட்டுமொத்தமாக ரெண்டு தமிழ்நாட்டு எதிரிகள் உட்கார்ந்து டிவியில் பேசுகிறாங்க. அதில் ஒருத்தர் எடுத்து கொடுக்குறாரு, ஒருத்தர் அதுக்கு பதில் சொல்லுகிறார். இப்படி ரெண்டு பேரில் ஒருவர் தமிழ்நாட்டில் ஆளுநராக இருக்கிற திரு RN ரவி அவர்கள். இந்த கருத்தெல்லாம் அவர் சொல்கிறதுக்கு அரசியல் சாசனம் அவருக்கு வேலையை கொடுக்கல. அரசியல் சாசனம் கொடுத்த எந்த வேலையும் அவர் செய்யறதில்லை. அதாவது கமிஷன்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. சட்டத்தில் எதெல்லாம் குற்றம்னு சொன்னால், செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருப்பது குற்றம், செய்யக்கூடாத வேலையை செய்வதும் குற்றம். இது அவங்களுக்கு ஐநா சபையில் சொல்லுவதற்கு இன்னொரு திருக்குறளை சொல்லலாம். செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். இதை நமக்கு ஒரு 2000 ஆண்டுக்கு முன்னால் இந்த மண்ணில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்களால அதை பாடமாக ஏற்றுக்க முடியல. அதென்ன உங்களுக்கு அப்படி ஒரு தமிழ் பெருமை, உங்கள் மொழியில் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு சின்ன பிள்ளைங்க பேசுகிற மனநிலையில் ஒரு ஆளுநராக பொறுப்பேற்ற ஒருத்தர் பேசுகிறதுங்கிறது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒன்று. ரெண்டாவது, அவர் பல இடங்களில் வேலை பார்த்துருக்காரு. எங்கேயுமே அவருடைய பேரு புகழை பற்றி அவங்க நல்லபடியாக பேசுகிறாங்களான்னா இல்லை. அந்த மக்களுடைய வெறுப்பை வாங்கி தான் அவர் வெளியில் வந்ததாக நம்ம இதுக்கு முன்னால் அவர் பணியாற்றிய மாநிலங்கள்லையும் அப்படி தான் இருக்குது பேச்சு. நாகாலாந்தில் இப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட், அரசியல் சாசன பதவியில் இருக்கிறவர் இப்படி ஒரு பொய்யை சொல்லலாமா? அது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அதாவது அன்பிகமிங் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. ஒருத்தருடைய இருக்க வேண்டிய இடத்துல இருந்து தரம் தாழ்ந்து போகிறது. அந்த அன்பிகமிங் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு என்னன்னா திரு RN ரவி அவர்களுடைய அந்த குற்றச்சாட்டு. அதாவது அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறவர் கேட்குறாரு, நீங்கள் இந்த மாதிரி சமீபத்தில் டெல்லி போன போது தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள்னு சொன்னதாக இங்கே ஒரு செய்தி வந்தது. அதுக்கு மிக வலுத்த கண்டனங்களும் வந்தது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது உண்மைதானா அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்லணுன்னா, ஆமாம் நான் சொன்னேன், இல்லை சொல்லலை, நான் சொன்னது உண்மை, இந்த பீகாரிகள் துன்புறுத்தப்பட்டாங்க அப்படி பட்டியல் சொல்லலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2022ஆம் ஆண்டு மத்தியில் தொடங்கி 2023ஆம் ஆண்டு மத்தியில் வரைக்கும், ஒரு மே ஜூன் வரைக்கும் தமிழ்நாட்டில் வடநாட்டு தொழிலாளிகள் மீது தாக்குதல் நடந்ததுன்னு சொல்கிறார். இது உண்மையா? இதை பார்க்குற மக்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படிப்பட்ட ஒரு பொய் இது.
அப்புறம் அமைச்சர்கள் வந்து பேசுனாங்க, பானிபூரி விற்க வந்தாங்க அப்படின்னு. இது வந்து அவங்கள தாக்குறதாக அர்த்தமா? நீங்கள் வடக்கு பூரா பேசுகிறீங்க, மதராசினா இட்லி சாம்பார், நாங்கள் இட்லி ஆட்டுக்கறி கூட தான் சாப்பிடுவோம், அதை கூட நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, இட்லி சாம்பார் அப்படின்னு பேர் வைக்கிறீங்க. மதராசின்னா அங்கே ஜோக்ஸே இருக்குது. இது வந்து ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்தவங்களை இது மாதிரி பேசுறதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்குது. கொஞ்ச காலமாக இது போன்ற சர்ச்சை கருத்துக்களை உதிர்ப்பதை வந்து கொஞ்சம் தவிர்த்த மாதிரி இருந்தது. இந்த காலகட்டத்தில் அவர் திடீர்னு பேசுவதற்கான ஒரு தேவை எழுகிறதா, ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறதா? இல்லை, நீங்கள் அவர் சொல்கிற இந்த குற்றச்சாட்டை கூட பாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, அமைச்சர்கள் இப்படி பேசுனாங்க, பானிபூரி விற்கிறவங்க, சாதாரண மக்கள் கூட பேசுவாங்க. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டையும் மற்ற மாநிலத்தையும் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்கல, அதனால் நீங்கள் ஒரு வளர்ச்சியை விட்டுட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டை மறுக்கும்போது தான் 2 விதமான பதிலை நம்ம சொல்கிறோம். ஒன்று, நீங்கள்லாம் ஹிந்தி படித்தவங்க இதை தானே பண்ணுறீங்க. 2வது, நாங்கள் உங்கள் ஊருக்கு வேலைக்கு வர்றதை விட நீங்கள் எங்கள் ஊருக்கு வேலைக்கு வர்றது தானே அதிகமாக இருக்குது. இது ஒன்றும் அவங்கள தாக்கணும்னு சொல்கிறது கிடையாது. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸோடஸ், கூட்டமாக மக்கள் வெளியில் போனாங்களாம், வடவர்கள். அவர் பேசின பேச்சு என்ன, பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காரு. இது 2022க்கும் 2023க்கும் இடையில நடந்தது. அந்த போஸ்டர்லாம் என்கிட்ட இருக்குது. நாங்கள் யாரும் அந்த போஸ்டரை பார்க்கல. நம்ம மக்கள் யாருக்கும் இப்படி போஸ்டர் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. இவங்களே அச்சடித்து வச்சுருக்காங்க போல இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எந்த மாநில தேர்தல் நடக்கும்போது, யூபிலையா, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வடவர்கள் தாக்கப்படுறாங்கன்னு ஒரு வதந்தியை பரப்பி விட்டு, அந்த வதந்தியை பரப்பிய பிஜேபி பொறுப்பாளர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதே வதந்தியை இப்போ ஆளுநர் பரப்புறாருன்னா என்ன அர்த்தம்? அப்போ என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இது எல்லாத்துக்கும் மேலே தமிழ்நாட்டினுடைய முதல்வர் பொதுவாக எந்த எதிர் தரப்பையும் கடுமையாக பேச மாட்டார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரையே அப்படி பேச வைக்கிறார். அவர் திமிரை அடக்குவோம், அது பெரிய சொல் அல்ல, ஆனால் பொதுவாக இப்படி பேசுகிற பழக்கம் அவருக்கு இல்லை. என்னமோ பேசிட்டு போட்டோம், அது ஒரு பெருந்தன்மையாக தான் அவர் பேசுகிறார். அப்போ ஆளுநருடைய நோக்கம் என்ன? நம்மளை ப்ரொவோக் பண்ணுறது, இதன் மூலமாக வன்முறை வரணும்னு அவர் எதிர்பார்க்குறார். அதுதான் இதிலிருந்து தெரியுது. பேசுவோம். திரு ராம்கி, அதாவது வன்முறை வர வேண்டும், தமிழ்நாட்டில் அமைதி வந்து குலைய வேண்டும் அப்படின்னு ஆளுநர் எதிர்பார்க்கிறார். ஒன்னொன்று அவர்கள் சொன்னது, அவர் வைக்கக்கூடிய பதவிக்கு இது அழகா, அன்பெக்கமிங் ஆஃப் ஹிஸ் கெப்பாசிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் கேட்டிங்களே என்ன காரணமாக இருக்கும்னு. தேர்தல் வருது, அதனால அவருக்கு RSS இந்த வேலையை கொடுத்துருக்கோம். ஏன்னா அதை நான் சொல்லாமல் விட்டேன், அதை சொல்லிடுறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.